என்னுடைய பேர் ராஜா சீனிவாசன். கும்பகோணத்தில் வழக்கறிஞர்களாக இருக்கோம். நாங்கள் எல்லாரும் கும்பகோணம் வழக்கறிஞர்கள். இங்கே அம்மாவை சந்திக்க வந்திருக்கோம். அம்மா புதிதாக கட்சி தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவு தெரிவிக்கவும், அம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்காகவும் வந்திருக்கோம். அம்மாவுடைய இந்த அரசியல் பயணம் இன்னைக்கு மிக அவசியமாக இருக்கிறது. இந்த அராஜக மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இந்த அம்மாவுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டியது இன்றைய காலத்தில் மிக அவசியமாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு நாங்கள் அம்மாவுக்கு எங்களோட முழு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருக்கோம். என்னோட பேர் கார்த்திகை. நாமக்கல் ஏடிஎம்கேல நகர பொறுப்பில் இருக்கேன். ஐயா ஓபிஎஸ் தலைமையிலான தொண்டர்கள் உரிமை குழுவில் இருக்கேன். அவரோட சுயலாபத்திற்காக இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்காரு. அது எங்களுக்கு பிடிக்காதனால புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் இயங்குவதாக வந்திருக்கோம். என் பேர் தங்கராஜ். நாமக்கல் மாவட்டம் கிழக்கு மாவட்ட மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றி வந்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றி வந்தேன். தற்பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேற மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டார். அவரை நம்பி 4 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தோம். எங்களை தயக்கி விட்டுட்டு அவர் மாற்று அணியில் சேர்ந்து விட்டார். நாங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வழியில் நாங்கள் பணியாற்ற விரும்பி அம்மாவை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை மகிழ்ச்சியோடு பார்த்துவிட்டு புதிய கட்சியில் பணியாற்ற எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு சின்னம்மா அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.